Hi friends, welcome to Time and Space Mastery. And இன்னைக்கு நாம பார்க்க போற ப்ராப்ளம் வந்து letter combinations of a phone number. இந்த ப்ராப்ளம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நமக்கு மொபைல் இருக்கும் இல்லையா, அதில் கீபேடில் இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ கீபேடில் நமக்கு இந்த மாதிரி தான் லெட்டர்ஸ் இருக்கும். இப்போ 2 அப்படின்ற நம்பரில் ஏபிசி, அப்புறம் 9ல் WXYZ, இந்த மாதிரி தான் நமக்கு காம்பினேஷன்ஸ் இருக்கும் மொபைலில் கீபேடில். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க ஒரு டிஜிட் கொடுப்பாங்க. டிஜிட்னா ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த டிஜிட்குள்ளே 2 to 9 இதுக்குள்ளே இருக்க டிஜிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 21 இல்லை அப்படின்னா 56, அந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஒரு டிஜிட் அப்படின்றதுல ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 23 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்க இன்புட் 23 அப்படின்னா நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும்? 23 இதை கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம 2 எடுத்துக்கணும். 2ல் என்னென்ன இருக்குது? நமக்கு ஏபிசி இதுதான் 2ல் இருக்குது. ஓகேயா. நெக்ஸ்ட்டு 3ல் என்ன இருக்குது? 3ல் டிஇஎஃப். ஓகேயா. ஸோ இதில் நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 3 இது ரெண்டோட காம்பினேஷன் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏடி, இந்த ப்ராக்கெட் கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா அதை எடுத்துடுறேன். ஓகே, இப்போது ஏடி, ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏஇ, அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சாரி, அதே மாதிரி நம்ம எல்லா காம்பினேஷனும் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏஎஃப், நெக்ஸ்ட்டு பிடி, பிஇ, பிஎஃப், அதுதான். பிடி, பிஇ, பிஎஃப். நெக்ஸ்ட் அதே மாதிரி அதர் காம்பினேஷன் சிடி, சிஇ, சிஎஃப். ஸோ இந்த மாதிரி எல்லா லெட்டரோட காம்பினேஷன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கான ஆன்சர் நமக்கு இதுதான். ஒரு அரே ஆஃப் நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா ஒரு வெக்டர் ஆஃப் ஸ்ட்ரிங், அதாவது ஒரு அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். இந்த மாதிரி நம்ம காம்பினேஷன்ஸை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ 2 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டு எடுத்து அதோட காம்பினேஷன் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 3 4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ 2 3 4 2 3 4 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஏபிசி அப்படின்னு இருக்கு. நெக்ஸ்ட் 3 வந்து டிஇஎஃப் இருக்கு, 4 வந்து ஜிஹெச்ஐன்னு இருக்கு. இதில் நம்ம எப்படி எடுப்போம்னா இதில் இருக்க நம்ம எல்லா காம்பினேஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஏ டி, நெக்ஸ்ட் இந்த மூணும், அப்போ எப்படி வரும்? ஏடிஜி வரும், நெக்ஸ்ட் இந்த ஏடிஹெச் வரும், நெக்ஸ்ட் இந்த ஏடிஐ வரும். ஏடிஐ, இது ஒரு 3 காம்பினேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும்? இந்த டிக்கு பதிலாக இ, நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏஇஜி, ஏஇஹெச், ஏஇஐ. ஸோ அந்த மாதிரி நமக்கு காம்பினேஷன்ஸ் வரும். அண்ட் இதோட ஒரு காம்பினேஷன்ஸோட லென்த்தும் நம்ம எவ்வளோன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இங்கே டோட்டல் லென்த் எவ்வளோ இருக்கோ அதுதான் இங்கே இதோட லென்த்தாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்க டிஜிட்ஸோட 1 2 3 டிஜிட்ஸ் தான் இருக்குது. அண்ட் இதுக்கு நமக்கு கிடைக்கிற காம்பினேஷன்ஸோட எல்லா ஆன்சருமே நமக்கு 3 டிஜிட்ஸாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுதான். ஸோ இதுதான் நமக்கு பேஸ் கேஸாக இருக்கும். எல்லா ரிகர்ஷன் ப்ராப்ளம் பேஸ் கேஸ் இருக்கும். இதில் என்ன, நம்ம இந்த ரிகர்ஷன் கால் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்போ நமக்கு இதோட லென்த்தாக ஈக்குவலாக இருக்கோ அப்போ நம்ம இந்த அல்டிமேட் அரேயில் நம்ம ஆட் பண்ணி விட்ருவோம். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 3 கன்சிடர் பண்ணிக்கலாம். நம்ம கொடுத்துருக்க டிஜிட் வந்து 2 and 3, இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போது 2ல் இருக்க நம்ம ஏபிசியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட்டு 3ல் இருக்கிறது என்னென்ன தேவைன்னா டிஇஎஃப். அது நம்ம ஒரு லெட்டருக்கும் தேவை, ஒரு காம்பினேஷனுக்கும் தேவை. ஸோ ஏக்கும் நமக்கு டிஇஎஃப் தேவை, பிக்கும் நமக்கு டிஇஎஃப் தேவை, சிக்கும் நமக்கு டிஇஎஃப் தேவை. ஓகே, அந்த மாதிரி ரிகர்சிவ் காலாக போகும்போது தான் நெக்ஸ்ட்டு இப்போ ஏடி இதை நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம், ஏஇ, ஏஎஃப். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிஜிட்டில் இருக்க ஒரு கேரக்டர் ஏபிசியுமே நம்ம லூப் பண்ணுறோம். அதாவது நம்ம கீபேடில் இருக்க இந்த 2ன்ற இண்டெக்ஸ் என்ன இருக்குது? ஏபிசி 3 இருக்குது. ஸோ நம்ம ஃபார் லூப் பண்ணி ஏபிசி 3 ஐட்ரேஷன் பண்ணணும். அண்ட் ஒரு ஐட்ரேஷன்லுமே ஃபார் லூப்பில் ஃபர்ஸ்ட் ஏ வரும்போது ஏ கூட நெக்ஸ்ட் அது கூட என்ன ரிக்வெஸ்ட் கால் பண்ணுறோம்? ஏ கூட நெக்ஸ்ட்டு இந்த டிஜிட்ஸில் இருக்க அடுத்த டிஜிட், அதாவது 3ல் என்ன இருக்குது? டிஇஎஃப். ஓகே, நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்பில் பி போகும்போது அதுக்குள்ளே இருக்க இந்த 3 டிஇஎஃப். ஸோ அந்த மாதிரி நம்ம
ஒரு டிஜிட் எடுக்கும்போதும் அதோட நெக்ஸ்ட் டிஜிட்டோட அதை நம்ம ரிகர்சிவாக கால் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஃபைனலாக அதை ஆட் பண்ணும்போது நமக்கு எல்லா காம்பினேஷன்ஸும் நமக்கு ரீச் ஆகும். ஓகே, இதை நம்ம கோட் லெவலில் பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். எஸ் கைஸ், நான் சால்வ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இதில் பேராமீட்டராக வருது நமக்கு வந்து இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் நமக்கு வருது இண்டெக்ஸ். ஓகே, இதுதான் 0, அதாவது 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்க டிஜிட்ஸை நம்ம அதில் இருக்க இண்டெக்ஸை செக் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸ். நெக்ஸ்ட் டிஜிட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஹோல் ஸ்ட்ரிங், அதுதான் டிஜிட்ஸ். நெக்ஸ்ட் டெம்ப் அப்படிங்கிறது நமக்கு இனிஷியலாக எம்டி ஸ்ட்ரிங்காக இருக்கும். இதில் தான் நம்ம ஆட் பண்ணி நம்ம அல்டிமேட் அரேல நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அல்டிமேட் அரே இதுதான் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுதான் ரிசல்ட். ஓகே, இது ரிசல்ட் அப்படின்றத நேம் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பேஸ் கண்டிஷன் தான் பார்க்கணும். பேஸ் கண்டிஷனில் என்ன பார்த்துருந்தோம், நம்ம டெம்ப் அப்படின்றதுல நம்ம காம்பினேஷன்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். எப்போ நமக்கு டெம்ப் டாட் லென்த்தும் விச் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க டிஜிட்ஸ், நான் என்ன சொன்னேன், உள்ளே இருக்க ஒரு காம்பினேஷனோட லென்த்தும் கொடுத்துருக்க டிஜிட்டோட லென்த்தும் சேமாக இருக்கணும். எப்போ டெம்போட லென்த் இஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்க டிஜிட்ஸ் டாட் லென்த், இது எப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்போது டெம்பில் என்ன இருக்கோ அதை நம்ம ரிசல்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். ஒரு ரிகர்சிவ் கால்க்கும் எப்போ இந்த கண்டிஷன் ரீச் ஆகுதோ அப்போது நம்ம அதை அல்டிமேட் அரேல ஆட் பண்ணி ஜஸ்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேயா, இதுதான் பேஸ் கண்டிஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பேஸ் கண்டிஷனை இதுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இப்போ நம்ம என்ன பார்த்துருந்தோம், ஃபர்ஸ்ட்டு 0. அப்போ 0th இண்டெக்ஸில் இருக்க டிஜிட் வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஏபிசி அப்படின்ற மூணுக்குமே நம்ம 3 லெட்டருக்குமே நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ என்ன பண்ணலாம், ஃபார் லூப் ஆஃப் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஐ ஈக்குவல் 0 அண்ட் ஐ லெஸ் தென் நம்ம என்னவா எடுக்கலாம், டிஜிட்ஸ் ஆஃப் இந்த இண்டெக்ஸ். டிஜிட்ஸ் ஆஃப் இந்த இண்டெக்ஸ்னு எடுத்தோம்னா என்ன வரும், டிஜிட்ஸ் ஆஃப் இந்த 0th இண்டெக்ஸ். டிஜிட்ஸ்ன்றது என்னது 23, அதோட 0th இண்டெக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா 2 கிடைக்கும். ஓகேயா, ஸோ நமக்கு 2 கிடைக்கிறது பதிலாக அது ஒரு ஸ்ட்ரிங்காக கிடைக்கும். ஸ்ட்ரிங் இப்படி கிடைக்கும். நம்ம அதை என்ன பண்ணலாம், அது கிடச்சிருக்கிறத மைனஸ் இந்த 0th கேரக்டர் அப்படின்னு போட்டால் நமக்கு 2ன்ற நம்பரே கிடச்சிரும். ஸோ வந்திருக்க கேரக்டரில் நம்ம 0 அப்படின்ற கேரக்டர் மைனஸ் பண்ணால் அது ஒரு இன்டீஜராகவே கிடச்சிரும். அதான் இல்லையா. ஸோ இப்போ 2ன்றது நமக்கு கிடச்சிருச்சு. அதாவது ஓகே, அப்போ நம்ம எப்படி எடுக்கலாம், இதை டிஜிட்ஸ் ஆஃப் நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், டிஜிட்ஸ் ஆஃப் ஐடிஎக்ஸ். இது 0ன்னு இங்கே நான் இனிஷியலாக வச்சுருக்கேன், பட் அது ஐடிஎக்ஸ் அதான் வரணும். ஐடிஎக்ஸ் மைனஸ் 0. யா, டிஜிட்ஸ் ஆஃப் ஐடிஎக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு 2 அப்படின்றது வரும். மைனஸ் 0 கேரக்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா இது டோட்டலாகவே நமக்கு என்ன வந்துடும், டோட்டலாகவே இது 2ன்னு வந்துடும். அதனால் நான் இப்போதைக்கு 2னே நான் வச்சுக்கிறேன். ஓகே, யா 2ன்னு வரும். பட் நம்ம அந்த 2 எடுக்கக்கூடாது. என்ன எடுக்கணும், அந்த இதில் இருக்க இண்டெக்ஸ் 2ன்ற இண்டெக்ஸில் இருக்க ஏபிசி அதோட லென்த்து தான் நம்ம எடுக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கீபேடில் என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னே நமக்கு தெரியாது இல்லையா. ஆக்சுவலாக விஷுவலில் தெரியுது, பட் நமக்கு கோட் வைஸில் நமக்கு இது எப்படி இருக்குன்னே தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், யா இது வந்து நம்ம ஸ்டாட்டிக்காக நம்ம செட் தான் பண்ண போகிறோங்க. ஸோ கீபேட், அதாவது இதில் விஷுவல் இருக்குது, பட் நம்ம கோட் லெவலில் தெரியும்னா கீபேட் அப்படின்ற ஒரு அரே வச்சுக்கிறேன். அதாவது கே ஈக்குவல் டு இந்த அரேயில் நான் ஜஸ்ட் இதை அப்படியே மேனுவலாக நான் அப்படியே என்டர் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸில் எதுவுமே இருக்காது, எந்த லெட்டரும் இருக்காது. ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் எந்த லெட்டரும் இருக்காது, பிகாஸ் அங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் பட்டனில் எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு செகண்ட் பட்டனில் தான் ஏபிசி, அதை தான் நான் இங்கே செகண்ட் இண்டெக்ஸில் ஏபிசி 0 1 2, செகண்ட் இண்டெக்ஸில் ஏபிசி, தேர்ட் இண்டெக்ஸ் அதாவது தேர்ட் பட்டனில் டிஎஃப், அந்த மாதிரி 4th 5th 6th 7th அப்படின்ட்டு 9th வரைக்கும் நமக்கு WXYZ இது வரைக்கும் தான் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ கீபேட் கே அப்படின்ற ஒரு அரேயில் நான் இதை நான் மேனுவலாக நான் எழுதி நான் கோட் லெவலில் வச்சுப்பேன். ஸோ இதில் இருந்து தான் நான் என்ன எடுப்பேன், இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு 2, அதாவது இந்த டிஜிட்ஸ் ஆஃப் இந்த இண்டெக்ஸ் வந்து 2ன்னு கிடச்சிருக்கா. அப்போது கீபேட் ஆஃப் அந்த கிடச்சிருக்க வேல்யூ டாட் லென்த். ஓகேயா, அப்போ இந்த ஃபார் லூப் எவ்வளோ டைம் ரன் ஆகும், இங்கே I++ வரும். ஸோ ஃபார் லூப் எவ்வளோ டைம் ரன் ஆகும், 0லேருந்து இதோட லென்த் என்ன, அதாவது இதோட லென்த் 1 2 3 டைம்ஸ் இந்த ஃபார் லூப் ரன் ஆகும்.
ரன் ஆகி ஒரு தடவையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஏன்றது போகும், நெக்ஸ்ட் பிங்கிறது போகும், நெக்ஸ்ட் சிங்கிறது போகும் அந்த கேரக்டர். ஓகேயா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன், சால்வ் ஆஃப் நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் 0ல இருந்து இப்போ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் போகும். 1 கமா டிஜிட்ஸ் அப்படியே நான் என்ன டிஜிட்ஸ் இருக்கோ அங்கே அதை நான் அப்படியே வச்சுப்பேன். நெக்ஸ்ட் டெம்பில் நான் ஒரு தடவையும் டெம்பில் ஃபஸ்ட்டு ஏ வந்ததுன்னா அதை இந்த கே டூ ஆஃப் ஐ அப்படின்னு போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஏன்னு எடுக்கும், நெக்ஸ்ட் இங்கே பின்னு எடுக்கும், நெக்ஸ்ட் லூப்பில் சின்னு எடுக்கும். ஓகேயா? ஸோ தட்ஸ் இட். இதை எடுத்துட்டு தான் அகெயின் நமக்கு ஒரு ரிகர்ஷன் கால் நடக்கும். ஓகேயா? ஸோ இதை ஃபார் லூப்பில் தான் எழுதுவோம். பட் நமக்கு நல்லா புரியுன்றதால நான் 3 டைம்ஸ் சால்வ்னு 3 தடவை இதே ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். அது ஃபார் லூப் தான், பட் நான் தனியாக ஜஸ்ட் எழுதிக்கிறேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்காக. ஓகே கேஸ், இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம் என்ன, பேஸ் கண்டிஷன் டெம்போட லென்த்தும் 0, இதோட லென்த் 2, ரெண்டுமே சேமா இல்லை. ஸோ என்ன பண்ணுறோம், நான் கால் நான் உள்ள ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன். சால்வ் ஆஃப் 0லேருந்து 1 ஆகும். ஃபார் லூப் பதிலாக நான் ஜஸ்ட் இப்படி எழுதிக்கிறேன். 1 ஆகும், இங்கே டிஜிட்ஸ் ஆகும், இங்கே டிஜிட்ஸ் அப்படியே இருக்கும். இங்கே டெம்ப் கூட என்ன ஆகும், அதாவது எம்டி இது கூட ஏ ஆட் ஆகும். ஓகேயா? நெக்ஸ்ட் அதே மாதிரி சால்வ் ஆஃப் 1 டிஜிட்ஸ், இங்கே என்ன ஆகும், ஏ பி ஆட் ஆகிருக்கும், பிகாஸ் டெம்ப் கூட பி. அதே மாதிரி சால்வ் ஆஃப் 1 டிஜிட்ஸ், இங்கே பி இங்கே ஏபிசி. ஸோ ஃபார் லூப்பில் நடக்கிறத நான் இப்படி தனியாக செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒன்று ரிகர்சிவ் கால் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கலாம். இது எட் டு ரன், இதுவும் எட் டு ரன். இன்னும் இது ரெண்டுமே ரன் ஆகணும். ஃபஸ்ட்டு இப்போது இந்த ஃபஸ்ட்டு சால்வ் ஃபங்க்ஷன் தான் ரிகர்சிவ் கால் ரன் ஆக போகுது. இப்போ அகைன் இப்போ அந்த சால்வுங்கிறத நான் அப்படியே எழுதிக்கிறேன், டிஜிட்ஸ் ஏ. ஓகேயா? அதை ஃபங்க்ஷனை அப்படியே நான் எழுதிக்கிட்டேன். இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போ இதில் நமக்கு பேஸ் கண்டிஷன் ரீச் ஆகிடுச்சா, அதாவது டெம்போட லென்த்தும் நம்ம கொடுத்துருக்க டிஜிட்ஸ் 2,3 அதோட லென்த்தும் சேமாக இல்லை. இது 1, அது 2. அப்போ அகெயின் இதையும் நம்ம ரிகர்சிவ் கால் எழுதணும். ஸோ பேஸ் கண்டிஷன் இல்லை, ஸோ அதனால் 1லேருந்து 2 போகும். டிஜிட்ஸ்க்கு நான் டின்னு சிம்பிளாக வச்சுக்கிறேன். ஓகே, டி. நெக்ஸ்ட் ஏ கூட இப்போ என்னென்ன பிரிண்ட் ஆகும், இங்கே 1th இண்டெக்ஸில் இருக்கிறது என்ன ஆல்ஃபபெட், டிஇஎஃப். ஸோ அதே மாதிரி ஏலேருந்து டி. நெக்ஸ்ட் அதே மாதிரி சால்வ் ஃபங்க்ஷனில் இங்கே 2D, ஏலேருந்து இ. நெக்ஸ்ட் அதே சால்வ் ஃபங்க்ஷனில் 2D, ஏலேருந்து எஃப். ஓகேயா? ஸோ அவ்வளோதான், இது நடந்துருச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இது ரிகர்சிவ் கால் ஆகும்போது நமக்கு ரிகர்சிவ் கால் ஆகும்போதே ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணுவோம், டெம்போட லென்த்தும் கொடுத்துருக்க 2, 3 டிஜிட்டோட லென்த்தும் சேம். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த ஏடியை நம்ம அல்டிமேட் ரிசல்ட்டில் போட்டுரும். அதாவது ஏடி அல்டிமேட் ரிசல்ட்டில் போட்டுட்டு ஜஸ்ட் இது ரிட்டன் ஆகிடும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் இங்கே போட்டுட்டு நெக்ஸ்ட் பேஸ் கண்டிஷன்லேயும் இங்கே ரிட்டன் ஆகிடும். அதே மாதிரி இதுவும் போயிட்டு பேஸ் கண்டிஷன்லேயே ரிட்டன் ஆகிடும், ஏஇஏஎஃப். ஸோ அதே மாதிரி இங்கே ஏஇஏஎஃப் அந்த மாதிரி நமக்கு இது 3மே ரிட்டன் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இது, இந்த எல்லா 3மே நமக்கு பிரிண்ட் ஆகி முடிச்சோடனே இது ரிட்டன் ஆனோடனே நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆக ஆரம்பிக்கும். இதுவும் அதே மாதிரி ரிட்டன் ஆகும்போது பிலேருந்து எல்லா காம்பினேஷன்ஸும் பிரிண்ட் ஆகிட்டு அகைன் இங்கே வரும். நெக்ஸ்ட் இந்த சி ஸ்டார்ட் ஆகும்போது சிலேருந்து எல்லா காம்பினேஷனும் பிரிண்ட் ஆகிட்டு இங்கே ரிட்டன் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு நடந்து ஃபைனலாக நமக்கு எல்லா காம்பினேஷன்ஸும் அல்டிமேட்டாக இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் ஆகிடும். தட்ஸ் இட் கைஸ். இப்போ நம்ம கோட் லெவலில் பார்க்கலாம். நம்ம அங்கே பார்த்த மாதிரியே தான். இது வந்து நமக்கு கொடுத்துருக்க பேஸ் கண்டிஷன், அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். அதாவது நமக்கு டிஜிட்ஸே எம்டியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், டிஜிட்ஸே எம்டியாக கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் ரிட்டன் வெறும் ஒரு எம்டி அரேவை, இங்கே எம்டி வெக்டார், பட் நம்ம எம்டி அரேவை ரிட்டன் பண்ணிடுவோம். அதுதான் இந்த பேஸ் கண்டிஷன். நெக்ஸ்ட்டு இது வந்து கீபேட் தான், நான் ஜஸ்ட் ஏஆர் அரேன்ற நேமில் எடுத்திருக்கேன். அண்ட் அதுதான் 0 எம்டி, 1 எம்டி, மற்றதெல்லாம் இந்த 2 பட்டனுக்கான லெட்டர்ஸ், 3 பட்டனுக்கான லெட்டர்ஸ், அந்த மாதிரி 9th பட்டனுக்கான லெட்டர் வரைக்கும் நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ரிசல்ட். இதுதான் நம்ம அல்டிமேட் அரே, ரிசல்ட்ன்ற அல்டிமேட் அரே பார்த்துருந்தோம்ல, அதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சால்வ் அப்படின்ற ஃபங்க்ஷனில் நம்ம அங்கே பார்த்த மாதிரி அப்படியே இண்டெக்ஸ், நெக்ஸ்ட் டிஜிட், நெக்ஸ்ட் இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது நம்ம அல்டிமேட் அரேல ஸ்டோர் பண்ணணும், அதையும் நம்ம அங்கே சென்ட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் இது இந்த ஸ்ட்ரிங் வந்து டெம்ப் ஒரு ஸ்ட்ரிங், இதில் தான் நம்ம ஒரு லெட்டராக ஆட் பண்ணி நம்ம
ப்ராசஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த அரேங்கிறது தான் இந்த கீபேட், அதையும் நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஸோ சென்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம பார்த்த சேம் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன பார்ப்போம்னா நம்ம பேஸ் கண்டிஷன் பார்ப்போம். டெம்போட லென்த்தும் டிஜிட்ஸோட லென்த்தும் சேமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம ரிசல்ட்டில் புஷ் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கரெக்டாக அங்கே பார்த்த மாதிரி ஃபார் லூப் ஒன்று நடக்கணும். அந்த ஃபார் லூப்பை தான் நம்ம தனியாக மூணாக சால்வாக பார்த்துருந்தோம். பட் அதை ஒரே ஃபங்க்ஷனில் ஃபார் லூப் பண்ணி அங்கே எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கோ அவ்வளோ கேரக்டர்ஸ்க்கு நம்ம அகைன் ஒரு ரிகர்சிவ் கால் எழுதணும். அதாவது என்னென்னா இப்போ இருக்க இண்டெக்ஸில் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1 டிஜிட்ஸ் அதே தான் வரும் அண்ட் ரிசல்ட் மற்ற எல்லாமே சேம். அண்ட் அரேல நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு அந்த மூணு லெட்டர்ஸையும் நம்ம தனித்தனியாக ஆட் பண்ணுவோம். ஸோ அதுதான் இந்த திங். யா இதை நான் இப்போ சப்மிட் பண்ணுறேன். யா அக்செப்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் நம்ம பார்க்கலாம். யா ஓகே, இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி நம்ம அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இனிஷியலாக கே அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருக்க எல்லா லெட்டர்ஸோட எல்லா நம்பர்ஸோட இருக்க காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே 3 3 அண்ட் 4 4 இருக்குது. நம்ம வேர்ஸ்ட் கேஸில் இருக்க எல்லாமே 4 அப்படின்றத ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எல்லாம் 3 3 இருக்கிறதுலாம் நம்ம அட்மோஸ்ட் 4, அந்த 4 தாண்டி இருக்காது, 3 4 அதுதான் இருக்கும். ஸோ அதனால் நான் இருக்க கேரக்டர்ஸை கே அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என் அப்படிங்கிறது என்னென்னா கொடுத்துருக்க டிஜிட்ஸ் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இந்த ஸ்ட்ரிங், அதாவது 1 இந்த 2 3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2, அதான் 2 பவர் கே பவர் என். இப்போ இதுவே 2 3 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு 3 வந்திருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து இங்கே 3. ஸோ இங்கே ஏன் பவர் என் அப்படின்னு போடுறோன்னா நம்ம ஒரு கேரக்டர்ஸ்க்கும் நம்ம என் லென்த், இந்த டிஜிட்ஸ் லென்த் நமக்கு காம்பினேஷன் தேவைப்படுது. ஸோ அதனால தான் நம்ம கே பவர் என் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். அண்ட் இன்டூ என் வரும். இது ஏன் இந்த என் அப்படின்னா நம்ம ஒரு தடவையும் வந்திருக்க ஃபைனலாக நம்ம பேஸ் கேஸை பார்த்து அப்போது வந்திருக்க எல்லா லென்த்தையும் நம்ம ஒரு அல்டிமேட் அரேல புஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த புஷ் பண்ணுறதுக்கான டைம் வந்து நமக்கு இன்டூ என். ஸோ ஒரு தடவையும் என் டைம்ஸ் வந்து புஷ் ஆகிற ஆப்ரேஷன் நடக்குது. ஸோ கே பவர் என் கிராஸ் என், இதுதான் நமக்கு பிக் ஓ ஆஃப் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி நமக்கு அதே தான், நமக்கு அவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குது. ஸோ அதனால் நமக்கு கே பவர் என் கிராஸ் என். ஸோ இதுதான் நமக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. அண்ட் இந்த கே எதை குறிக்குதுன்னா அட்மோஸ்ட் இருக்க எல்லா கேரக்டர்ஸ் அண்ட் ஒரு கேரக்டர்ஸுமே நமக்கு இந்த என் டைம்ஸ் உள்ள ரிகர்சிவ் கால் நடக்குது. ஸோ அதனால் கே பவர் என். யா ஓகே கைஸ், இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது புரியல அப்படின்னாலும் நீங்கள் அகைன் ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ லைக் த வீடியோ அண்ட் ஷேர் டு யர் ஃப்ரெண்ட்ஸ். யா வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கைஸ். தேங்க்யூ.